அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோல்டு ஃபாசில்ஸ் ஹேவ் பீன் டிஸ்கவர்ட் ரீசென்ட்லி இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தங்க படிமங்கள் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒடிசா மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இவங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது, choose the correct statement. World's largest diamond was discovered in South Africa. எப்ப அப்படின்னா 1905. ஓகேவா? சோ உலகின் மிகப்பெரிய வைரம் தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. சரியான ஸ்டேட்மெண்ட் தான். செகண்ட் லார்ஜஸ்ட் டைமண்ட் இன் த வேர்ல்ட் ஹஸ் பீன் டிஸ்கவர்ட் இன் போட்ஸ்வானா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உலகின் இரண்டாவது மிகப்பெரிய வைரம் பாட்ஸ்வானாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். நமக்கு கிட்டத்தட்ட இது 3000 கேரட் இருக்கும். இது வந்து 2400 கேரட் வந்து இருக்கு. சரிங்களா? 2.4K கேரட்ஸ் வந்து இருக்கு. ஸோ போத் ஆர் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, choose the correct statement. August 23 is observed as National Space Day கொடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திராயன் 3 லேண்டட் ஆன் த சவுத் போல் ஆஃப் த மூன் ஆன் ஆகஸ்ட் 23, 2023 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சந்திராயன் 3 ஆகஸ்ட் 23, 2023 அன்று நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, வாட் இஸ் த தீம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் தேசிய விண்வெளி தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கருப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியதுதான். டச்சிங் லைஃப்ஸ் வைல் டச்சிங் த மூன், இந்தியா ஸ்பேஸ் சாகா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த கருப்பொருள் தான் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம இப்பதான் நேஷனல் ஸ்பேஸ் டே செலிப்ரேட் பண்றோம். அதனுடைய கருப்பொருளாக வச்சிருக்காங்க. சரியா? ஸோ லாஸ்டா பார்த்தோம்னா, which of the following iconic cricket stadium is set to host its first ever women's test match அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் அதன் முதல் பெண்கள் டெஸ்ட் போட்டியை நடத்த உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேடியம் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட்ஸ் மைதானம். ஓகேங்களா? ரொம்ப புகழ்பெற்ற மைதானம். இந்த லார்ட்ஸ் மைதானத்துல இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் பெண்கள் அணிக்கு அந்த டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.